ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடியில் புதுசாக 2 செடி வாங்கியிருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செவந்தி தான் வாங்கியிருக்கேன். 2 கலர் வாங்கியிருக்கேன். இது ஆரஞ்சு கலர் பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. இது 2மே வந்து அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னா, ஒன்று ₹100 அப்படின்னு சொன்னாங்க. 2 200 சொன்னாங்க. ஆனால் வந்து நான் குறைச்சி கேட்டு வாங்கினேன். 160ன்னு ஒரு ₹160 வாங்கினேன். அதுக்கு மேலே குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, மாடியில நம்ம புதுசா வச்சு பார்க்கலாம். இதுவரைக்கும் ஏன்னா நான் வச்சு பார்த்ததில்ல. அதனால நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால வாங்கியிருக்கேன். அத நான் வாங்கி பாட்ல மாத்தி வச்சுட்டேன். அ இதுக்கு நான் நெறைய இலை தழைகளையும், காய்கறிகளையும் தான் குடுத்தேன். அது எப்படி குடுத்தேன் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. அ நெக்ஸ்ட் டைம் வைக்கிறப்போ உங்களுக்கு கன்ஃபார்மா நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு என்னென்ன இதுக்கு நான் குடுத்தேன் அப்படின்னா, அடியில வந்து காய்கறி கழிவுகள் இருக்குல்ல, அதை காய வச்சத போட்டுட்டு, அதுக்கு மேல தழைகள் எல்லாம் போட்டு, அதுக்கு மேல மண்ண போட்டு நான் செடிய வச்சேன். இதுக்கு நம்ம ஃப்யூச்சர்ல நெறைய இயற்கை உரங்களையும் நம்ம குடுக்கலாம். குடுக்குறப்ப அதோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிற வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். இன்னொரு செடியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இன்னொரு செடி வந்து என்ன கலர்னா, நல்லா கத்திரிப்பூ கலர் மாதிரி இருக்கு. ரோஸ் மாதிரியும் தெரியுது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. பெருசு பெருசா பூத்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 2 கலரா நடுவுல நல்லா டார்க்காவும், சைட்ல நல்லா லைட் கலராவும் இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த செடிய விட இது சைஸ் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. பார்க்கவும் நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. இதுவும் நான் பாட்ல வைக்க போறேன். வைக்கிற வீடியோ வந்து எடுக்கல. பாட்ல வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இதுக்கும் நான் அதே மாதிரி தான் வச்சேன். கீழ வந்து காய்கறிகள் அடியில குடுத்து, மேல வந்து இலைகள போட்டு, அதுக்கு மேல மண்ண வச்சு இந்த செடிய வச்சிருக்கேன். ஆ பார்ப்போம் எப்படி வளருதுன்னு. இதுக்கு வந்து நெறைய இயற்கை உரங்கள நம்ம குடுக்கணும். அப்பதான் நல்லா வளரும். இதுவரைக்கும் நான் செவந்தி வச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நான் இந்த செவந்திய வாங்கி வைக்கிறேன். பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால சரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு நம்ம எப்பவுமே வெயில் காலத்துல செடிய வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம். நம்ம தரையில வைக்கிறப்ப அது ரொம்பவே வேகமா வளரும். ஆனா வந்து ஒரு பாட்ல வைக்கிறப்ப அது அவ்வளோ சீக்கிரத்துல வளராது. அதுக்கு நம்ம நெறைய உரங்கள குடுக்கணும். அது கடையில வாங்குனோம்னா ரொம்ப காஸ்ட்லியா சொல்லுவாங்க. என்கிட்டயுமே வாங்கி போடுங்க நல்லா வளரும்னு சொன்னாங்க. ஆனா நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுவே வந்து நம்ம நெறைய பைசா வந்து ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். அத விட நம்ம ஈஸியா என்ன இது பண்ணலான்னா, கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட்ட நம்ம யூஸ் பண்ணலாம். அதான் இருக்கிறதுலயே பெஸ்ட்டு. எந்த காசுமே நம்ம செலவு பண்ண தேவையில்ல. நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய காய்கறி கழிவுகள், வெங்காயத்தூளு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். நான் கருவேப்பிலைலாம் கூட சேர்த்து வச்சு, அத அரைச்சியும் இந்த மாரி செடிக்கு குடுப்பேன். செடி ரொம்பவே அழகா வளரும். ஆ இந்த வெயில் காலத்தில தயிர்லாம் நீங்க வந்து புளிக்க வச்சு, அத கூட நல்லா தண்ணீல கலக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ரொம்ப நல்லா வளரும். அப்புறம் இன்னும் நெறைய உரங்கள் நான் நம்ம வீடியோல போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மூலியமா நான் இன்னும் கொஞ்சம் நெறைய வீடியோ அப்லோட் பண்றோம்னு ஆர்வம் எனக்கு வரும். உங்களோட சப்போர்ட் குடுங்க. ம் தேங்க் யூ.